2018 NEET examinationல physicsல கேட்ட question based on electrostatic force. A toy car having a charge q is moving on a frictionless horizontal plane surface under the influence of a uniform electric field E. Due to the force QE, its velocity increases from 0 to 6 meter per second in 1 second. At that instant, the direction of the field is reversed. The car continues to move for 2 more seconds under the influence of this new field, புதிய field. The average velocity, average speed கண்டுபிடி. So body first இந்த toy car இந்த இடத்துல இருந்திருக்கும். அது ஒரு செகண்டுக்கு அப்புறம் எவ்வளோ வெலாசிட்டி கேதர் பண்ணுறது 6 மீட்டர் பர் செகண்ட் கேதர் பண்ணுறது. சடனாக இப்போ அது மேலே என்ன ஆக்ட் ஆகுறது, ஒரு ரிவர்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது. இது வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இதை ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் புஷ் பண்ணிட்டு, அப்போது 1 செகண்டில் இதனோட மோஷன் இன் திஸ் டைரெக்ஷன், அடுத்த செகண்ட்லேயே என்ன ஆகுறது, ரிவர்ஸ் டைரெக்ஷனில் மோஷன் ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ ரெண்டாவது செகண்டில் அது இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணும், கடைசியாக 3வது செகண்டில் இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணும். ஸோ பொசிஷன் பார்த்தோன்னா ஒரிஜின்லேருந்து டைரெக்டாக ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு ரிவர்ஸில் தான் கொஞ்சம் கூட மூவ் ஆகுது. ஸோ 2 செகண்ட்ஸ் வந்து ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்லேயும் 1 செகண்ட் வந்து ஆக்சலரேட்டிங் ஃபோர்ஸ்லேயும் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், SS = UT + ½ AT². ரெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால U ஃபேக்டர் கிடையாது. ஃபஸ்ட்டு செகண்டில் 3 மீட்டர் ட்ராவல் ஆகுது. செகண்ட் கேஸில் அதுக்கு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது 6 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் டீசலரேட்டிங் பவர் அதுக்கு கால்குலேட் பண்ணுறோம். அதில் என்ன கிடைக்கிறது, அதுக்கு 3 மீட்டர் அப்படின்னு கிடைக்கிறது. கடைசியாக 3வது செகண்டுக்கு ஒரிஜின்லேருந்து லெஃப்ட் டைரெக்ஷனில் போகிறது. அதனால நான் இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0 கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இனிஷியல் பொசிஷனுக்கு வந்துடுது. இந்த 6 மீட்டர் கேதர் பண்ணதை டீசலரேட் பண்ணியாச்சு. நம்ம இப்போது அதே அளவுக்கு டீசலரேட் பண்ணி 3 மீட்டர்ஸ்க்கு இங்கே கொண்டு வந்ததுனால திருப்பி இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறோம், அதனோட இனிஷியல் வெலாசிட்டி 0 கன்சிடர் பண்ணி ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்க்குறோம், -3 மீட்டர். ஸோ டோட்டலாக ட்ராவல் ஆனது 3 மீட்டர் + 3 மீட்டர் -3 மீட்டர். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 3 மீட்டரில் முடிகிறது 3 செகண்ட்ஸுக்கு. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் 1 மீட்டர் பர் செகண்ட். ஆனால் ஸ்பீடுன்னு சொல்கிறத 3ஐயும் கன்சிடர் பண்ணணும். 3 + 3 + 3 மைனஸ் பாசிட்டிவ் எல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாம் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுக்கு. ஸோ 9 மீட்டர் / 3 செகண்ட்ஸ் வரும். ஸோ திஸ் இஸ் யோர் ஆன்சர். வெலாசிட்டி வந்து 1 மீட்டர் பர் செகண்ட், ஆனால் ஸ்பீடு வந்து 3 மீட்டர் பர் செகண்ட்.